welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு அல்ஜிப்ரால எக்சர்சைஸ் 3.8ல நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். சோ எக்சர்சைஸ் 3.8ல வந்து நம்ம find the square root of the following polynomials by division method னு சொல்றோம். சோ இதுக்கு 3.7ல வந்து நம்ம factorization method பண்ணியிருந்தோம். இங்க ஏன் factorization method அப்ளை பண்ண முடியாதுன்னா factorization வந்து ரொம்ப லிமிட்டட் x ஸ்கொயர் quadratic equations மட்டும் தான் நீங்க factorization methodல factorize பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இங்க வந்து பவர் வந்து ஹையர் பவர்ஸ்க்கு உங்களால factorize பண்ண முடியாது. அதாவது கியூபிக் பவர்ஸ்க்கும் x பவர் 4க்கும் உங்களால factorize பண்ண முடியாத காரணத்தினால நம்ம டிவிஷன் மெத்தட்ல தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட். சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துட்டாங்க. சோ பவர்ஸ் வந்து நம்ம எய்தர் அசெண்டிங் ஆர்டர் இல்ல டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்குதா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா x பவர் 4 x பவர் 3 2 1 அப்படி 0 அப்படி போகுது. சோ பக்காவா உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. சோ இந்த மாதிரி ஆர்டர் வந்து பட்டா டிசெண்டிங் ஆர்டர் இல்ல அசெண்டிங் ஆர்டர்ல மாத்திட்டு தான் உங்களால சம்முக்கு ப்ரோசீட் பண்ண முடியும். ஓகேங்களா, சோ இப்போ இது ஸ்கொயர் ரூட் பை டிவிஷன் மெத்தட் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம்னு பார்க்கலாம். சோ ரூல்ஸ் படி இந்த இப்போ பாலினாமியல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே நம்ம எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகேங்களா, சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாலினாமியல் இது ஈக்குவேஷன்ல இதை எலிமினேட் பண்ணோம்னா இது எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேர்ம் எலிமினேட் பண்ணனும், இந்த டேர்ம் எலிமினேட் பண்ணனும், அடுத்த டேர்ம் எலிமினேட் பண்ணனும். இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மா ஃபர்ஸ்ட் டேர்மை எலிமினேட் பண்ணிட்டே வரதா நம்மளோட மெத்தட். ஓகேங்களா, சோ உங்களுக்கு எப்பவுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் கொடுத்திருப்பாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்தா மட்டும் தான் இந்த சம்மை நம்மளால சால்வ் பண்ண முடியும். சோ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா வந்து क्वेश्चंसும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. சோ இங்க x பவர் 4 வருதுன்னா நம்ம ரெண்டு ஸ்கொயர் டேர்மால மல்டிப்ளை பண்ணனும். சோ x ஸ்கொயர் into x ஸ்கொயர் into x ஸ்கொயர் உங்களுக்கு வந்து x பவர் 4 வந்துரும். சோ இந்த டேர்ம் நம்ம எலிமினேட் பண்றோம். இங்க மைனஸ் போட்டா சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆயிடும். சோ இது 0 ஆச்சுன்னா இங்க -12x³ அடுத்த ரெண்டு டைம் கீழ கொண்டு வந்துருங்க. 42x ஸ்கொயர் இத கீழ கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்த ரூல் என்னன்னா இப்போ இங்க இருக்கிற டிவைசர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது செகண்ட் ஸ்டெப் போகும்போது அதை 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ 2x ஸ்கொயர் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ 2x ஸ்கொயர் ஆல எதால மல்டிப்ளை பண்ணா -12x³ வருதுன்னு பார்க்கணும். சோ மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் 2 into 6 வந்து உங்களுக்கு 12 கிடைச்சிரும். x ஸ்கொயர் into x வந்து x³ கிடைச்சிரும். சோ -6x ஓட மல்டிப்ளை பண்றோம். சோ அடுத்த ரூல் என்னன்னா இங்க என்ன டேர்ம் யூஸ் பண்றோமோ அதே டேர்ம் தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா, சோ அதே டேர்ம் இங்க எடுத்துக்கணும். -6x இங்க போட்டோம்னா இங்கேயும் -6x தான் வரும். நம்மளோட எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எலிமினேஷன் மட்டும் தான். சோ இங்க பிளஸ் into minus -6 2s are 12 x square into x வந்து x³ ஆயிடும். இப்போ அடுத்த டைம் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிருங்க. பிளஸ் into minus into minus பிளஸ் ஆயிடும். 6 into 6 36 x square. ஓகேங்களா, சோ இப்போ சிம்பிள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது சிம்பிள் மாத்தும்போது உங்களுக்கு இது கேன்சல் அவுட் ஆயிரும். இப்போ இங்க என்ன இருக்கு 42 36 இருக்கு. சோ 6x ஸ்கொயர் அடுத்து வந்து கீழ கொண்டு வந்திருக்க மிச்சம் இருக்கிற டேர்ம். ஓகேங்களா, சோ இப்போ அதே ரூல் தான். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். இங்க இருந்து இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க வந்து இது ஆல்ரெடி செகண்ட் ஸ்டெப்க்கு வந்துருச்சு. இப்போ அடுத்த டேர்ம் வந்து நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ 2x ஸ்கொயர் மைனஸ் இங்க 12x. அதாவது ஒரு டேர்ம் வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு வரும்போது அந்த டேர்ம் வந்து நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க இந்த டேர்ம் வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு வருது அதனால 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க வந்து இந்த டேர்ம் செகண்ட் ஸ்டெப்புக்கு வரும்போது இந்த டேர்ம் மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2x ஸ்கொயர் ஆல எதால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 6x ஸ்கொயர் கிடைக்கும். சோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணாவே உங்களுக்கு 6x கிடைக்கும். ஆல்ரெடி ரெண்டுமே பாசிட்டிவ் சைன் தான் இருக்கு. சோ +3 போட்டுக்கலாம். சோ 2 3s are 6 x square into 1 x square இங்க எதுவுமே இல்ல அதனால x square வந்து 6x ஸ்கொயர் வந்துரும். 2x square into 3 வந்து 6x ஸ்கொயர் வந்துருச்சு. இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் into பிளஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் வந்துரும். 12 3s are 36x. ஓகேங்களா, சோ இங்க என்ன டேர்ம் போடுறோமோ அதுதான் நம்ம இங்கேயும் போட்டாகணும் இல்லையா. சோ பிளஸ் into பிளஸ் உங்களுக்கு பிளஸ் 3 3s are 9. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேன்சல் ஆயிரும் 0. உங்களுக்கு கேன்சல் அவுட் ஆகலன்னா நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. சோ நம்மளோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் என்னன்னா x ஸ்கொயர் minus 6x plus 3. நம்ம வந்து ரூட்ஸ் வந்து மைனஸ் into மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிளஸ் தான் வரும். பிளஸ் into பிளஸ் தான் பிளஸ் into பிளஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிளஸ் தான் வரும். சோ வந்து நம்ம ஃபர்தரா எதுவுமே காம்ப்ளிகேஷன் வேணாங்கிறதுக்காக சிம்பிளா எல்லா ஸ்கொயர் ரூட்டையும் நம்ம வந்து மாடுலஸ் போட்டு பாசிட்டிவ் வேல்யூவா எடுத்துக்கிறோம். ஏன் மாடுலஸ் போடுறோம்னா பிளஸ் வந்து நம்மளோட பிரைமரி ரூட் பிரின்சிபல் ரூட், இது செகண்டரி ரூட். அதனால நம்ம பிரின்சிபல் ரூட்டை வச்சு நம்ம ஆன்சர் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்து உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் x square minus 6x plus 3 வரும். சோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது ப்ராப்பரா ஆர்டர்ல இல்ல. சோ நம்ம எய்தர் டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கோம். இப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல மாத்துறேன். நார்மலா நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல பவர்ஸ் இருக்கறனால டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம்.
So for highest power என்ன 4x power 4. Next highest வந்து 28x cube. So இந்த 4 3 இந்த descending order நம்ம எழுதி போறோம். அடுத்து வந்து 37x square வருது plus 42x plus 9. So descending order நம்ம ஆர்டர் ரீஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால ப்ரோசீட் பண்ண முடியும். சோ இங்க 4x power 4 வரணும். 4 வரணும்னா 2 into 2 4 வந்துரும். x power 4 வரணும்னா x square into x square பண்ணா உங்களுக்கு x power 4 வந்துரும். சோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4x power வந்துரும். மைனஸ் பண்ணும்போது 0. சோ அடுத்து -28x cube plus 37x square கீழ கொண்டு வந்துருங்க. சோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்க்கு போகும்போது நான் சொன்னேன் ஆல்ரெடி சொன்னேன் 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். So 2 into 2 4x square வந்துரும். இப்போ வந்து உங்களுக்கு -28x cube வரணும். இங்க 4x square இருக்கணும். எதால மல்டிப்ளை பண்ணா வரும்? -7 times. So 4 into -7 -28 வந்துரும். x square into இங்க உங்களுக்கு x வேணும். So x square into x வந்து x cube வந்துரும். So பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க -28x cube வந்துரும். So இங்க என்ன டேர்ம் போடுறோமோ அதே டேர்ம் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? minus into minus plus 7 7s are 49x square. So இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது இதாயிரும் நெகட்டிவ் 0 ஆயிரும். இப்போ இதுல இருந்து பாருங்க உங்களுக்கு என்ன வருது -49 இருக்கு -37 இருக்கு உங்களுக்கு -12x square வரும். இங்க மிச்சத்தை கீழ கொண்டு வந்துருங்க +42x + 9 வந்துருது. ஓகேங்களா? சோ இப்போ வந்து இந்த டேர்ம் வந்து செகண்ட் ஸ்டெப்க்கு போகும்போது 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ 4x square -14x இருக்கு. சோ இப்போ 4x square இருக்கு இங்க 12x square இருக்கு. சோ எதால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு -12x square கிடைக்கும். -3 ஆல மல்டிப்ளை பண்ணா -12x square கிடைக்கும். சோ 4 into -3 -12 x square into x square இங்க இருக்கு அங்க ஒண்ணும் இல்ல அதனால x square உங்களுக்கு வந்துரும். சோ minus into minus plus 14 into 3 வந்து உங்களுக்கு 42x வந்துரும். 14x into 3 வந்து 42x. சோ அங்க என்ன டேர்ம் போறோமோ அதான் இங்கேயும் போட்டாகணும். minus into minus plus 3 3s are 9. சோ அதே டேர்ம் வந்துருச்சு நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா இது 0 ஆயிடும். சோ நம்மளோட ரூட் என்ன 2x square minus 7x minus 3 இதான் நம்மளோட ரூட். சோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன்ல உங்களுக்கு ப்ராப்பரா டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு புக்ல என்ன கொடுத்திருக்காங்க எய்தர் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். சோ இந்த சம் மட்டும் உங்களுக்கு நான் டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சோ டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணி காட்டுறேன். பவர்ஸ் வந்து அதிகமாயிட்டே போணும். சோ இங்க வந்து பவர் ஒண்ணுமே இல்ல. இங்க 8x square plus 16x power 4. சோ இப்படி பண்ணனும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் மாத்தி எழுதி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் எப்படியோ ஒண்ணா தான் வரும்ங்கிறதுக்காக. இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா 2 க்கு அப்புறம் 4 வருது. சோ அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. சோ இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். 1 வரணும். 1 into 1 வந்து உங்களுக்கு 1 வந்துரும். சோ இங்க மைனஸ் பண்ணும்போது 0 இங்க plus 8x square plus 16x power 4 கீழ கொண்டு வந்துறேன். இப்போ 1 வந்து அடுத்த ஸ்டெப்க்கு போகும்போது 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ 1 into 2 வந்து உங்களுக்கு 2 ஆயிடும். இப்போ 2 ஆல 2 வந்து எதால மல்டிப்ளை பண்ணா 8x square கிடைக்கும் உங்களுக்கு. 2 4s are 8. சோ சிம்பிள் வந்து பாசிட்டிவ் தான் இருக்கு. சோ 2 4s are 8. x square இங்க எதுவுமே இல்ல. சோ இங்க நம்ம x square ஆட் பண்றோம். இங்க என்ன டேர்ம் வைக்கிறோமோ அதான் இங்க நம்ம இங்கேயும் போட்டாகணும். ஓகேங்களா? 4x square தான் இங்கேயும் 4x square வரும். சோ 2 4s are 8x square. ஓகேங்களா? சோ plus into plus வந்துரும். 4 into 4 வந்து உங்களுக்கு 16 x square into x square x power 4. சோ இது ரெண்டும் உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 0 வருது. உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 plus 4x square. இத வந்து 4x square plus 1 ன்னு எழுதிக்கலாம். இந்த 4x square plus 1 எப்படி எப்போ வரும்னா இந்த ஃபேக்டர் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதும்போது 4x square plus 1 வரும். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும்போது 1 plus 4x வரும். ரெண்டும் உங்களுக்கு ஒண்ணுதான ஆன்சர். சோ எதுக்கு நான் இப்படி மாத்தி எழுதி காட்டினேன்னா உங்களுக்கு தேர்ட் சம் வரும்போது உங்களுக்கு இந்த அசெண்டிங் ஆர்டர் சம்ம வந்து நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல எழுதினா தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு தேர்ட் சம்க்கான ஒரு பேசிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். சோ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். உங்களுக்கு ப்ராப்பரா ஆல்ரெடி டிசெண்டிங் ஆர்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. நம்ம டைரக்டா ப்ரோசீட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எவாலுவேட் பண்ணனும். 121 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 11 11s உங்களுக்கு 121 வரும். x power 4 வரணும். சோ x square into x square பண்றேன். சோ உங்களுக்கு இங்க 121 x power 4 வரும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிடும். சோ அடுத்த ரெண்டு டேர்ம் கீழ கொண்டு வரலாம். 198x cube minus 183x square. சோ இந்த டேர்ம் வந்து செகண்ட் ஸ்டெப்க்கு போகும்போது 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ 22x square ஆயிடுது. சோ 22 into 9 வந்து உங்களுக்கு 198 கிடைக்கும். 22 into 10 வந்து 220 minus 1 பண்ணா உங்களுக்கு minus 22 பண்ணா 198 கிடைக்கும். சோ 22 into 9 வந்து 198 மைனஸ் சிம்பிள் இருக்கு. சோ மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம். 20 minus 9 இல்லையா 9 x square இருக்கு. சோ x cube வேணும். சோ x ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ minus into plus minus
22 into 9 198 x square into x வந்து உங்களுக்கு x cube கிடைச்சிரும் சோ அங்க என்ன டேர்ம் யூஸ் பண்றோமோ அதான் நம்ம இங்க பண்ணனும் சோ மைனஸ் into மைனஸ் வந்து உங்களுக்கு பிளஸ் ஆயிரும் 9 9s are 81 x into x x square வந்துரும் சோ இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம எலிமினேட் பண்றோம் நெக்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதுறோம் சோ 183 minus 81 சோ 80 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 183 81 பண்ணும்போது உங்களுக்கு 264 வருது minus 264 x square ரெண்டுமே மைனஸ்ல இருக்கறனால நான் மைனஸ் போடுறேன் ஓகேங்களா சோ இப்போ மீதி இருக்க டேர்ம் கொண்டு வந்துடலாம் plus 216x plus 144 சோ இப்போ இது வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு வரோம் அடுத்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்க்கு வரும்போது 22x square அப்படியே இருக்கும் இது செகண்ட் ஸ்டெப்க்கு வரனால இது 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் சோ 9 into 2 18 வந்துரும் 18x plus ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம எலிமினேட் பண்ணனும் இல்லையா சோ 22 into எதால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 264 வருதுன்னு பார்க்கணும் சோ உங்களுக்கு 12 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 264 வரும் ஓகேங்களா சோ மைனஸ் சிம்பிள் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு சோ டைரக்டா நம்ம மைனஸ் சிம்பிள் போடுறோம் -12 வரும்போது 22x square into -12 போடிங்கனா உங்களுக்கு -264x square வரும் ஓகேங்களா சோ அங்க என்ன டேர்ம் இருக்கோ அத நம்ம இங்கேயும் போடணும் சோ இப்போ plus into minus minus into minus வந்து உங்களுக்கு பிளஸ் ஆயிரும் 18 into 12 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 216 வரும் 216x 18x into 12 வந்து 216x வரும் minus into minus plus 12 12s of 144 சோ அதே டேர்ம் வந்துருச்சு சோ நம்ம செப்பரேட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆயிரும் நம்மளோட ஆன்சர் வந்து modulus of 11x square minus 9x minus 12 இதுதான் உங்களோட ஆன்சர் the square root of the given polynomial ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் சம்ல இருக்கிற எல்லா சப்டிவிஷனும் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த சம்மல அடுத்த வீடியோல போட்டுக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க and சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you